அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெனியோட அம்மா பாக்கியா கிட்ட காலேஜில் பேசின விஷயத்தை பற்றி வீட்டில் உட்காந்து ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜோசப் பண்ணுற விஷயத்தால் ஜெனியோட வாழ்க்கை ஏதாச்சும் பிரச்சனை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஜோசப் வராரு. ஜோசப் வந்து என்ன மரியம் என்ன வந்ததுலேருந்து ஒரே திங்கிங்காக இருக்க, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கேட்க, இல்லைங்க ஜெனியோட வாழ்க்கையில் நம்ம எடுத்திருக்கிற முடிவு சரிதானா, ஜெனிக்கு இன்னொரு கல்யாணமே வேண்டான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கா, இந்த டைமில் அவளோட முடிவு இல்லாமல் நாமளா எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம், இது ரொம்ப பெரிய தப்பாச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் சொல்ல உடனே ஜோசப் வந்து ரொம்ப கோபப்படுறார். போது மரியம், ஜெனியோட வாழ்க்கையில் அவள் எடுத்த முடிவால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு, இதுக்கப்புறம் அவளோட ஒப்பீனியனை கேட்க நான் விரும்பலை, நம்ம எடுத்த முடிவுக்கு அவள் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜோசப் சொல்கிறாங்க. ஆனால் மரியம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க ஜோசப், ஏன்னா ஜெனி கண்டிப்பாக செலினை விட்டுட்டு வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே கிடையாது, அவங்க எல்லார் மேலேயும் கோவத்தோடு அவள் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மேலே காட்டின அக்கறையை அவள் இன்னுமே ரிமைண்ட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. கூட செலினுமே ரொம்ப பாசமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த இடையில மாறின ஒரு பெரிய துரோகத்தால் இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணி நாமளா ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மரியம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மரியம் பாக்கியா சொன்னபடி யோசிக்கவும் செய்கிறாங்க. இவங்க அப்பா ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்காரு, செடியோட வாழ்க்கை என்னாகுமோ அப்படிங்கிற மாதிரி மரியம்குள்ளேயும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் பாக்கியா சொன்ன மாதிரி செலியனையும் ஜெனியும் தனியாக மீட் பண்ணி பேச வைக்கலாமா, அதனால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மரியமும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெனிக்கிட்ட போய் பேசவும் சரியாங்க. ஜெனி, உனக்கு ஒன்று தெரியுமா, பாக்கியா வீட்டில் வந்து செலியனுக்காக பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே டைவர்ஸ் கேட்டு நீங்கள் நிற்கிறதுனால அவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜெனிக்கும் ஜோசப்புக்கும் சொல்கிறாங்க. ஒன்று ஜோசப் என்ன பண்ணனா, பொறிக்க பையன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, அவங்க எப்படியாச்சும் போட்டு நமக்கு என்ன பண்ணுது, நம்ம ஜெனிக்கு நல்லபடியாக டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த முகூர்த்தத்திலே அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை ஜெனி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.